ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னுடைய ஃபஸ்ட்டு 2 டாப்பிக்கான நேஷனல் ரினைசன்ஸ் அண்ட் இயர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், அதாவது தேசிய மறுமலர்ச்சி மற்றும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, 6th புக்லேருந்து 12th சமச்சீர் புக்ஸில் வரைக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க இல்லைங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து கேட்குறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து இயர் கொஷின்ஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் டாபிக் வைஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சிலபஸாகவும் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் டெய்லி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 குரூப் இருக்குங்க, ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது இப்போ மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா. ஸோ இந்த மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே நாங்கள் குவிஸாக கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ன்றதால ஒரே குரூப்லேயே வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வச்சு வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து ஒரு குரூப்லையும், அதாவது அந்த விஷன் 2020லையும், இன்னொன்று தமிழ் சப்ஜெக்டை வந்து இந்த குரூப்லையும், ஸோ 2 குவிஸாக வந்து கொடுக்குறோங்க. ஸோ இந்த ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸும் வரும், ப்ளஸ் மேக்ஸ் குவிஸும் வரும். ஓகேங்களா. தென் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ தமிழ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த 3 குரூப்புக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குரூப் வேணும்னு தோணுதோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. வெஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேட்டில்ஸ், அதாவது போர்கள் பற்றியெல்லாம் படிப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம போர்களை படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர் வந்து யாருக்கும் இடையில் நடந்துச்சு, எந்த டேட்டில் நடந்துச்சு, எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த போர் எதற்காக நடந்துச்சு அப்படின்றது. தேர்டு பார்த்தீங்கன்னா, அந்த போரில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்றது. தென் ஃபோர்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போர்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே ஆளாகுவாங்க. ஸோ அந்த உடன்படிக்கை வந்து யாருக்கும் நடந்தது, என்ன உடன்படிக்கை. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க, இந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த பகுதியை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாகணும். ஸோ இந்த 4 விஷயம் தாங்க நம்ம போர்களை பற்றி பார்க்கும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஸோ பிளாசி போர் பற்றி தவறானவை. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து எதற்காக நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போமா. பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றது பார்த்திங்கன்னா, பெங்காலுடைய நவாபான அலிவர்தி கான் அவர்கள் பார்த்திங்கன்னா 1756 இறந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு அடுத்தபடியாக அப்போ பெங்காலுக்கு ஒரு நவாப் வேண்டும் இல்லைங்களா. ஸோ அந்த பதவியில் யார் வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய பேரனான சிராஜுதீன் தௌலவ் அப்படின்றவர் தான் வருவார். ஓகேங்களா. ஆனால் இந்த சிராஜுதீனுக்கு பார்த்திங்கன்னா மக்களிடையே அந்த அளவுக்கு வந்து பாப்புலாரிட்டி இல்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் பயன்படுத்தி அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் பிரிட்டிஷுக்கு வந்து ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக இந்த சிராஜுதீன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் இருக்கும், அதாவது அவங்க பகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து போயிட்டு சிராஜுதீன் ஃபஸ்ட்டு தாக்குவார். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கசீம் பசாரில் பிரிட்டிஷனோட ஃபேக்ட்ரி இருக்கும், அதை வந்து கைப்பற்றுவார். அது இல்லாமல் முக்கியமான விஷயம், இது வந்து பார்த்தீங்கன்னா 20th ஜூன் 1756 நடந்தது. ஓகேங்களா. இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுவார்னா, ஃபோர்ட் வில்லியம் இருக்கு இல்லையா கல்கத்தாவில், அதை வந்து சிராஜுதீன் வந்து கைப்பற்றிடுவார். அதாவது ஃபோர்ட் வில்லியமே வந்து பார்த்திங்கன்னா சிராஜுதீன் கிட்ட வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்தது. தென் இதற்கு அப்புறமா தான் பிரிட்டிஷ்னுடைய ராபர்ட் கிளைவ் அவர்கள் கல்கத்தாவை வந்து காப்பாற்றுவார். இதற்கு அடுத்தபடியாக ஸோ இதன் மாதிரி 2 பேரும் தாக்குதலில் ஈடுபட்டாங்க. அப்புறமா ராபர்ட் கிளைவ் அதை காப்பாற்றினார். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்டிக்கு உள்ளாகுவாங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1757 9th பிப்ரவரியில். ஓகேங்களா. 9th பிப்ரவரியில் அலிநகர் உடன்படிக்கைக்கு ஆளாவாங்க. ஸோ இந்த உடன்படிக்கைப்படி சிராஜுதீனுடைய நிபந்தனையை வந்து ராபர்ட் கிளைவ் ஏற்றுக்கொள்வார்.
தென் இதுக்கு அப்புறமும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க சந்திரநாகூர் அப்படின்ட்டு ஒரு பகுதி இருக்குது. அதை வந்து யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு இருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரெஞ்சு வந்து நவாப் இருக்காங்க இல்லையா, பெங்காலோடைய நவாப், அவங்களுடைய கூட்டணி தான் இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க. அதனால் பிரிட்டிஷ் வந்து ஃப்ரெஞ்சோட பகுதியை வந்து தாக்குவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கைக்கு அப்புறமா மார்ச் 1757. ஸோ இதனால தான் போர் ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த போர் வந்து யாருக்கும் இடையிலன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பெங்காலோடைய நவாப். ஸோ இப்போ பெங்காலோடைய நவாபா யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா சிராஜுதீன் தௌலவ் அவருக்கும் தென் அவருடைய கூட்டாளிகளான பிரெஞ்சுக்கும் இடையே நடக்கும். ஸோ அது எந்த தேதியிலன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 23 ஜூன் 1757 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த போரில் வந்து யார் வெற்றி பெற்று இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான் வின் பண்ணிடுவார். ஓகேங்களா. சிராஜுதீன் தௌலவை வந்து தோற்கடித்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கு அப்புறமா இந்த அலிநகர் ட்ரீட்டி பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம், சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதற்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ராபர்ட் கிளைவ் பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அவரோட கையில் வந்து எல்லா பொறுப்புகளும் வந்துடும். ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 1756 காலகட்டத்தில் சிராஜுதீன் தௌலவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து 1756 நடந்த விஷயங்க. இது வந்து வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால் ஸோ இந்த இயரும் முக்கியம். இதை வந்து யார் வந்து திகழ்த்தியது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். சிராஜுதீன் தௌலவ் தான் பண்ணார். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் இருக்கு இல்லையா கல்கத்தாவில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு அறையில் 146 பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து உள்ளே அடைச்சி வச்சுருவார். ஸோ மறுநாள் காலையில் தான் அந்த கதவு திறக்கப்படும். ஸோ அப்படி திறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா காற்று பற்றாக்குறையினால் 123 பேர் வந்து இறந்துடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து த பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்றது. ஸோ இது வந்து 1756 நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் முக்கியமான அந்த 4 விஷயங்களை பார்த்துக்கோங்க. யார் வெற்றி பெற்றாங்க பேட்டில் ஆஃப் பிளாசியில் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. செகண்ட் கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் பேட்டில் ஆஃப் பக்சார். ஸோ பக்சார் போர் பற்றி தவறானவை கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பக்சார் போர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அடுத்தபடியாக நடக்கும். ஸோ இந்த பிளாசி போரில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வின் பண்ணிடுறாங்களா. ஸோ இதனால் இவங்க பெங்காலில் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக வந்து வணிகம் செய்ய முடிஞ்சுது, பெங்கால், பீகார், ஒரிசா போன்ற பகுதிகளில். தென் இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, இந்த பவரை யூஸ் பண்ணி 24 பராகனாஸ் அப்படின்னு சொல்லுவோம், பெங்காலில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த பகுதியும் பார்த்திங்கன்னா பெற்றிருப்பாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. தென் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது சிராஜுதீன் தௌலவ் தோற்கடிக்கப்பட்டார் இல்லையா, அப்போது பெங்காலுக்கு அடுத்த நவாப் அறிவிக்கணும். ஸோ அது யாரை அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மீர் ஜாஃபர் அப்படின்றவங்கள தான் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நவாபா 1757 1760 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா. ஆனால் பிரிட்டிஷ்க்கு சாதகமாக வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்களில் மீர் ஜாஃபர் தவறுனதுனால பிரிட்டிஷ் அகைன் அவரை வந்து எடுத்துட்டு அவருடைய மருமகனான மீர் காசிம் அப்படின்றவரை பெங்காலுடைய நவாபா நியமிப்பாங்க. ஓகேங்களா. மீர் ஜாஃபருடைய மருமகனான மீர் காசிம் அவர்களை பெங்காலினுடைய அடுத்த நவாபா வந்து நியமிப்பாங்க. தென் இதற்கு பதிலாக மீர் காசிம் வந்து பிரிட்டிஷ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்துவான், மிட்னாப்பூர், சிட்டாகாங் போன்ற பகுதிகளை வந்து வழங்குவார். ஓகேங்களா. தென் அதே போல் இதுக்கு அடுத்து இந்த மீர் காசிம் வேறு என்ன முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போது பெங்காலினுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய முர்ஷிதாபாதை வந்து மாங்கூருக்கு மாற்றிடுவார். ஓகேங்களா. ஸோ மீர் காசிம் அவர்கள் தான் கேபிட்டலை வந்து முர்ஷிதாபாத்லேருந்து மாங்கூருக்கு மாற்றிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் முக்கியம். தென் இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து தஸ்தக் அப்படின்ட்டு ஒரு சுங்கவரி வந்து செலுத்தணும். ஓகேங்களா. அந்த சுங்கவரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக செலுத்த மாட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, அதாவது மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க இந்த நவாபை. ஸோ அதனால் மீர் காசி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகம் ஏற்படுத்துவார். ஓகேங்களா. பிரிட்டிஷுக்கு இடையே. ஆனாலும் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதனால் இந்த மீர் காசிம் அவர்கள் என்ன ஆவாருன்னு பார்த்திங்கன்னா அவாத், அதாவது அயோத்தியை நோக்கி ஓடிடுவார். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து உயிர் தப்பி அங்கே போயிட்டு தஞ்சம் புங்குவார். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஷுஜா உத் தௌலவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் கூடயும் ஷா ஆலம் II அப்படின்றவங்க இவங்க 2 பேர் கூடயும் கூட்டணி அமைச்சுப்பார். ஓகேங்களா. பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து கூட்டமைப்பு அமைச்சுப்பார். ஸோ அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஷௌஜா
ஷுஜா உத் தௌலா, அப்புறம் ஷா ஆலம் 2 அப்படின்றவங்க கூட. ஓகேங்களா, இதற்கு அடுத்து தான் வந்து இந்த கூட்டமைப்புக்கு அப்புறம் தான் இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படின்றது நடக்கும். ஸோ அப்போ அந்த பக்சார் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் பாட்னா இருக்குது இல்லைங்களா, அதனுடைய வெஸ்ட்டில் கங்கை நதிக்கரை இருக்கும். அந்த கங்கை நதிக்கரை பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் கொண்டு இருக்கும் இல்லையா, அதனுடைய பகுதியில் தான் பக்சார் அப்படின்ற ஒரு சிறிய கிராமம், ஸோ டவுன்னு சொல்லலாம், அங்கே தான் வந்து இந்த போர் நடக்கும். ஸோ அது எந்த தேதியில் நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தா 22 அக்டோபர் 1764. ஓகேங்களா, 22 அக்டோபர் 1764 நடக்கும். ஸோ இந்த போர்லையும் பார்த்தீங்கன்னா அகைன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி போரில் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்றது முக்கியம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அப்போது அந்த பிரிட்டிஷ் பீரியடில் யார் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்டர் மன்ரோ அவர்கள் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹெக்டர் மன்ரோ. தென் இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க இல்லையா 3 பேரையும். அப்போது நவாபா, பெங்காலுடைய நவாபா அகைன் மீர் ஜாஃபர் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நியமிப்பாங்க பெங்காலுடைய நவாபா. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய மகனான நிசாம் உத் தௌலா வந்து பெங்காலுடைய நவாபா வந்து ஆவாங்க. தென் இந்த மீர் ஜாஃபருடைய மகனான நிசாம் உத் தௌலா இருக்கும்பொழுது தான் இந்த அலகாபாத் ட்ரீட்டியை மேற்கொள்வாங்க. ஓகேங்களா, அது எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th February 1765 தான். ஸோ இது வந்து மீர் ஜாஃபர் பீரியடில் கிடையாது, மீர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய மகன் நிசாம் உத் தௌலா இருக்கிறது பொழுது பிரிட்டிஷுக்கும் இவங்களுக்கும் இடையே நடக்கக்கூடியது தான் இந்த அலகாபாத் ட்ரீட்டி. ஓகேங்களா, 20th February 1765 நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதன் படி என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலினுடைய ஆர்மி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கலைச்சிட்டு அதே போல் பெங்காலை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு துணை சபேதர் மூலமாக தான் வந்து பிரிட்டிஷை வந்து பெங்காலை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதையும் வந்து ஒத்துக்கொள்கிறது இந்த அலகாபாத் ட்ரீட்டி அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஏற்கனவே தோற்று போனாங்க இல்லையா ஷுஜா உத் தௌலாவும் ஷா ஆலம் 2வும், இவங்க 2 பேருக்கு இடையிலையும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் அவங்ககிட்டையும் தனியாக ஒரு ட்ரீட்டிஸ் வந்து போட்டுப்பார். இதன் படி தான் பெங்காலில் வந்து இந்த டுவல் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஸோ இது நம்ம ஏற்கனவே இப்போ ஆப்ஷன் பார்ப்போம். மீர் காசிம் வந்து ஷுஜா உத் தௌலா அண்ட் ஷா ஆலம் 2 கூட வந்து கூட்டமைப்பு அமைச்சுப்பார் அப்படின்ட்டு சொன்னோம். அப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹெக்டர் மன்ரோ. ஸோ ஹெக்டர் மன்ரோ தலைமையில் நடக்கும்பொழுது தான் வந்து தோற்கடிப்பார் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ பக்சார் போர் நடந்தது வந்து 22 அக்டோபர் 1764. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து டுவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து ஏற்படுத்துவார், அதாவது இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க, ராபர்ட் கிளைவ் அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. தேர்ட் கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். முதல் கர்நாடக போர் பற்றி தவறானவை. ஸோ இந்த கர்நாடகா வார் பார்த்திங்கன்னா 3 நடக்குங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கர்நாடிக் வாரில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரூலர்ஸுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ ஏன் இவங்க 2 பேருக்கு இடையே அடிக்கடி வந்து போர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் பார்த்திங்கன்னா யூரோப்பில் பார்த்திங்கன்னா வாரிசு உரிமைக்காக வந்து போராடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனோட விளைம்பாக தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அவங்களோட உரிமை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக 2 பேரும் எப்பவும் எதிரெதிர் அணியிலேயே இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா 1746 48 வரைக்கும் நடக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த கர்நாடிக் வார் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா யாருக்கும் இடையே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடையார் நதிக்கரையில் சாந்தோம் அப்படின்ற பகுதியில் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து கர்நாடகாவோட நவாபான அன்வாருதீன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வந்து போர் நடக்கும். ஸோ இதில் அன்வாருதீன் வந்து அவருக்கு ஹெல்ப்பை தேடி பிரிட்டிஷ்கிட்ட போவார். ஓகேங்களா, ஸோ பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிறிய படை வீரர், ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சிறிய படை தான் வச்சுருப்பாங்க. அதனுடைய தலைமை தாங்கிறதுக்கு கேப்டன் பாரடைஸ் அவர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த கர்நாடகாவுடைய நவாபான மஃபூஸ் கானுடைய ஆர்மி இருக்குது.
கர்நாடகா நவாப்னுடைய ஆர்மியோடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா படை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஃபூஸ் கான் அவர்கள் தான். அவங்களோட படை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய படை. ஆனால் அவ்வளோ பெரிய படையவே பார்த்தீங்கன்னா இந்த சிறிய படை கொண்ட இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த கர்நாடகா நவாபை தோற்கடிச்சு ஃப்ரெஞ்சு வந்து வின் பண்ணிடுறாங்க. அந்த போர் தான் வந்து பேட்டில் ஆஃப் அடையார் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடையார் போர் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த நேரத்தில் யார் இருந்தாங்க? அன்வாருதீன் தான் இருந்தாங்க. யாருக்கிடையே? ஃப்ரெஞ்சுக்கும் இந்த கர்நாடகாவுடைய நவாபான அன்வாருதீனுக்கும் இடையே தான் நடந்தது. ஸோ எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடையார்னோட நதிக்கரை சாந்தோம் பகுதியில் நடந்தது. ஓகேங்களா. ஸோ மஃபூஸ் கானை வந்து யார் தோற்கடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரடைஸ் அவர்கள். ஸோ இவங்க வந்து ஃப்ரெஞ்சு தளபதி, இவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகா நவாப்னுடைய படை தளபதி அவர்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரிசல்ட்டா. ஸோ இதற்கு வந்து அடுத்து ட்ரீட்டி போடுவாங்க இல்லையா, உடன்படிக்கை. ஸோ அந்த உடன்படிக்கை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐலா சப்பேல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது எப்போ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1748 நடத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கு விளைவாக, அதாவது இதற்கு முடிவாக தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அவங்களுக்கிடையே வந்து சண்டை நடந்தது இல்லையா, அதற்கு ஒரு முடிவாக இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார். என்னன்னா மெட்ராஸ் பகுதியை வந்து இங்கிலீஷ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க, அதாவது பிரிட்டிஷ்க்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதே போல் நார்த் அமெரிக்கா டெரிட்டரிஸ் சிலதெல்லாம் இருக்கும், அந்த சில பகுதிகளை வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆஸ்திரியாவுடைய வாரிசுரிமை பகுதிகளில் பாதியை வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் அதற்கு மாறாக பிரிட்டிஷ்க்கு மெட்ராஸ் பகுதியை வந்து இப்படி தான் வந்து அவங்க இந்த ட்ரீட்டியை போட்டுப்பாங்க. இதன்படி வந்து ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் முடியுது. ஓகேங்களா. ஸோ புரிஞ்சிருச்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபோர்த்து கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் செகண்ட் கர்நாடிக் வார். இரண்டாம் கர்நாடக போர் பற்றி தவறானவை. ஸோ கர்நாடிக் வார் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1749 1754 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா எதற்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாலையும் ஹைதராபாத்லையும் அகைன் வாரிசு உரிமையினால தான் வந்து எழும்பும். ஓகேங்களா. கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அடுத்த நவாபா அன்வாருதீனும் சந்தா சாஹிப்பும் போட்டியிடுவாங்க. அதே போல் ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா நசீர் ஜங்கும் முசஃபர் ஜங்கும் வந்து போட்டிடுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ரெஞ்சு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப்புக்கும், அதாவது கர்நாடகாவில் சந்தா சாஹிப்புக்கும் ஹைதராபாத்தில் முசஃபர் ஜங்குக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ பிரிட்டிஷ் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்கள், அதாவது பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா அன்வாருதீனுக்கும் தென் நசீர் ஜங்குக்கும் சப்போர்ட் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இதன்படி நடக்கக்கூடியதான் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். ஸோ ஆம்பூர் போர் பார்த்திங்கன்னா 1749 3rd ஆகஸ்ட்டு தாங்க நடக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு கவர்னர், ஸோ அந்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சோட கவர்னராக டூப்ளே இருந்திருப்பார். ஸோ டூப்ளே என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்திங்கன்னா சந்தா சாஹிப் அண்ட் முசஃபர் ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டணி அமைச்சிருப்பார் இல்லையா, அதன்படி அன்வாருதீன் இருக்கார் இல்லையா கர்நாடகாவில், அவரை கொண்டுடுவாங்க. ஸோ அப்போ அன்வாருதீனை வந்து கொண்டுட்டாவே அடுத்து வந்து கர்நாடகாவோட நவாபா யார் வந்து தலைமை தாங்குவாங்க? சந்தா சாஹிப் தான் இல்லையா. ஸோ சந்தா சாஹிப் வந்து தலைமை தாங்குவாங்க. அதே போல் அன்வாருதீனுடைய மகனான முகமது அலி இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா உயிர் தப்பி திருச்சிக்கு ஓடிடுவார். ஓகேங்களா. ஸோ இப்போ சந்தா சாஹிப் வந்து அவருக்கு ஃப்ரெஞ்சுனால தானே வின் பண்ணாங்க. ஸோ அப்போ ஃப்ரெஞ்சுக்கு வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 80 கிராமங்களை வந்து வழங்குவார். ஓகேங்களா. அதே போல் டெக்கானில், அதாவது ஹைதராபாத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க நசீர் ஜங்கை வந்து கொண்டுடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நசீர் ஜங்கை கொண்டுட்டு முசஃபர் ஜங்கை வந்து நிசாமாக ஆக்குவாங்க. எங்கே? இந்த ஹைதராபாத்தில். ஓகேங்களா. ஸோ இப்போ முசஃபர் ஜங்கு வந்து அங்கேயும் வந்து நிசாமா ஆயிட்டார். இப்போ இந்த 2 இடத்துலையுமே அப்போ ஃப்ரெஞ்சு தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்காக இந்த ஜங் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முசஃபர் ஜங் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளேவை வந்து மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணா ரிவர் இருக்கு இல்லையா, கிருஷ்ணா நதிக்கரைக்கு சுற்றி உள்ள எல்லா பகுதிகளுக்கும் கவர்னராக வந்து அறிவிப்பார். யாரை? இந்த ஃப்ரெஞ்சினுடைய கவர்னரான டூப்ளேவை. ஓகேங்களா. தென் அதற்கப்புறமா இந்த முசஃபர் ஜங் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்திங்கன்னா 1751 அவங்களுடைய மக்களே வந்து சதி செய்து கொன்னுடுவாங்க, அசாசினேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அதற்கு அடுத்தபடியாக யார் வந்து நிசாம் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சலபத் ஜங் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீர் ஜங்கனோட பிரதர். ஓகேங்களா. அவர் தான் வந்து அடுத்த நிசாமாக ஆவார். ஸோ இது யாரோடைய உதவி மூலமானு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் வந்து ஃப்ரெஞ்சினுடைய கேப்டனான புசி மூலமாக வந்து சலபத் ஜங் அவர்கள் நிசாமா ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அதற்கு பதிலாக அவர் என்ன கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் சிர்காரை வந்து ஃப்ரெஞ்சுக்கு கொடுப்பாங்க. குண்டூர் டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நார்த்தன் சிர்காஸ் மொத்தத்தையும் ஃப்ரெஞ்சுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பேட்டில் ஆஃப்
பேட்டில் ஆஃப் அடையார் முடிஞ்சுது, பேட்டில் ஆஃப் ஆம்பூர் முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு போர் நடக்குங்க, பேட்டில் ஆஃப் ஆர்காடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1751 நடக்கும். ஸோ இது வந்து யாருக்கும் இடையே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டியூப்ளே அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருச்சியை வந்து முற்றுகை இடுவாங்க. ஏன்னா அலிவர்தி கானுடைய சன் வந்து அங்கே தான் தப்பி ஓடுவாங்க, அன்வாருதீனுடைய சன் வந்து தப்பி ஓடுவாங்க இல்லையா, அந்த திருச்சியை வந்து டியூப்ளே வந்து முற்றுகை இடுவார். ஓகேங்களா. அதே போல் முகமது அலி அங்கே தான் வந்து தப்பி ஓடி அங்கே தான் வந்து மறைஞ்சிருப்பார். ஸோ இதற்காக வந்து முற்றுகை இடுவார். அதே போல் சந்தா சாஹிப்பும் வந்து இந்த போர்களில் கலந்துப்பார். ஸோ அதனால் இவங்களுக்கு இடையே வந்து சண்டை நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட கவர்னராக யார் இருப்பாங்கன்னா சாண்டர்ஸ் அவர்கள் இருப்பாங்க. ஸோ சாண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவார்னா ராபர்ட் கிளைவை வந்து அனுப்புவாங்க. ஸோ ஆர்காடை போயிட்டு கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சை வந்து வீழ்கடிச்சிருவாங்க. எந்த பகுதியிலும் பார்த்திங்கன்னா ஆரணிலையும் காவேரி பட்டினத்துலையும் வந்து வீழ்கடிச்சிருவாங்க. ஓகேங்களா. இது யாருடைய உதவி மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸோட உதவி மூலமா. ஆனால் சந்தா சாஹிப் வந்து திருச்சியில் கொல்லப்படுவார். ஓகேங்களா. ஸோ பிரெஞ்சு கூட்டணியான அந்த சந்தா சாஹிப் வந்து கொல்லப்படுவார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில். தென் அதற்கப்புறமா ஆர்காடோடைய நவாபா இந்த முகமது அலி திருச்சியில் வந்து தஞ்சம் புகுந்தார் இல்லையா, அவர் வந்து ஆர்காடோடைய நவாபா ஆயிடுவார் பிரிட்டிஷோடைய தலைமையில். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃப்ரெஞ்சு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட கவர்மெண்ட் வந்து அகைன் வந்து இவங்களை பாரிஸ்கே வந்து அகைன் டியூப்ளேவை திரும்ப அழைச்சிப்பாங்க. ஓகேங்களா. இதற்கு அப்புறமா தான் வந்து பாண்டிச்சேரி ட்ரீட்டி, அதாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கை வந்து 1755 வந்து போடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த உடன்படிக்கை அப்போது பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃப்ரெஞ்சு கவர்னராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்ளே கிடையாதுங்க, கோதேஹூ. ஓகேங்களா. ஸோ கோதேஹூ அவர்கள் தான் வந்து ஃப்ரெஞ்சோட கவர்னராக இருப்பாங்க. அப்போ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து பிரிட்டிஷுக்கும் கோதேஹூக்கும் இடையிலே நடந்துச்சு. ஸோ இந்த ட்ரீட்டியில் அவங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸோ யாரும் ரெண்டு பேருமே வந்து போட்டியிட வேணாம், உங்களோட பகுதிகளில் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம், எங்கள் பகுதியில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம். அதே போல் இதற்கு அப்புறமா எந்த ஒரு கோட்டையும் யாரும் கட்டக்கூடாது அப்படின்றது தான் வந்து செகண்ட் கர்நாடிக் வாரில் இவங்களோட ட்ரீட்டியாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த செகண்ட் கர்நாடிக் வார் வந்து ஒரு முடிவுக்கே வராமல் தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் பற்றி அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாமா. 5th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் தேர்ட் கர்நாடிக் வார். மூன்றாம் கர்நாடக போர் பற்றி தவறானவை கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா 1756 1763 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இந்த போரும் பார்த்திங்கன்னா அகைன் இந்த பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் உள்ள அந்த யூரோப்பில் அந்த வாரிசுரிமையினால தான் அவங்களோட இந்தியாவில் யார் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனைனால்தான் இவங்க ரெண்டு பேருக்கிடையே வந்து போர்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஸோ இந்த தேர்ட் கர்நாடிக் வார் அப்போது யார் வந்து ஃப்ரெஞ்ச் சைடில் தலைமை தாங்கியிருந்தாங்க படைத்தளபதியான்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் டி லாலி அப்படின்றவர் தான். ஓகேங்களா. ஸோ அதே போல் பிரிட்டிஷ் சைடில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ இப்போ இவன் தேர்ட் கர்நாடிக் போரில் இன்னொரு விஷயம், யார் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது இந்த வாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் சைடில் ராபர்ட் கிளைவ் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி மூலமாக அவருக்கு கிடைச்ச அந்த வெல்த்தை தான் வந்து ஃபினான்ஸ் பண்ணார் இந்த வாருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டி லாலி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கக்கூடிய டேவிட் ஃபோர்ட்டை வந்து கைப்பற்றுவார். அதே போல் அடுத்து என்ன பண்ணுவார்னா ஃப்ரெஞ்சு சைடில் இருக்கக்கூடிய புஸ்ஸி அப்படின்றவங்களை பிரிட்டிஷை வந்து கர்நாடகாலேருந்து வெளியில் ஏற்றணும் அப்படின்றதுக்காக அனுப்பி வைப்பார். ஸோ இந்த டைமை வந்து ராபர்ட் கிளைவ் பயன்படுத்தி கொண்டு கலோனல் ஃபோர்ட் அப்படின்றவரை பெங்கால்லேருந்து நார்த்தன் சிர்காஸ்க்கு அனுப்புவார். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா அதெல்லாமே வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப போக்காக இருந்தது. தென் அதுக்கப்புறமா வந்தவாசி போர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சதுங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 22, 1760. ஸோ இது அகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் தான். ஸோ இதில் பிரிட்டிஷ்க்கு தலைமை தாங்குறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அயர்கூட் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதே போல் ஃப்ரெஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் டி லாலி அவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இடையே தான் இந்த போர் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து யார் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வின் பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்சை வந்து டெஃபீட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. தென் இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே இந்த போர் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஸோ இதனால் கவுண்ட் டி லாலி ஃப்ரெஞ்சுக்கே திரும்பி போவார். ஆனால் கவுண்ட் டி லாலியை அங்கே சிறையிலிடப்பட்டு தூக்கிலிடப்பட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வின் பண்ணியிருக்கிறது பிரிட்டிஷ் தான், ஃப்ரெஞ்சு வந்து தோற்கடிக்கப்பட்டுடுறாங்க. ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஒரு ட்ரீட்டி போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்றது. ஸோ இது எந்த இயரில் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1761 கிடையாதுங்க, 1763. ஓகேவா.
1763 ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போட்டாங்க. ஸோ இது வந்து பாண்டிச்சேரி அப்புறம் மற்ற ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்கே கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஆர்மிஸையோ எதையுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது, இருக்கிறத அவங்க அப்படியே வச்சுக்கணும், இந்தியாவுக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் அப்போ தாங்க முடியுது. ஓகேங்களா. ஸோ அது அந்த ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ். ஓகேங்களா, பாரிஸ் உடன்படிக்கை. ஸோ இது வந்து எந்த வருஷம்? 1763. சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பஸ்ஸீஸ் டிபார்ச்சர் அப்போ யாரை வந்து அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் வந்து கலோனல் ஃபோர்டு அனுப்பியிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 6th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி தவறானவை அப்படின்றது இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ மைசூரில் டிஃபேக்டோ ரூலரான ஹைதர் அலி, அதாவது உண்மையான ஆட்சியாளராக இருந்த ஹைதர் அலியாக இருக்கட்டும், இல்லை ஹைதர் அலியோட சன் திப்பு சுல்தானாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்னாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த பீரியடில் வந்து ஆங்கிலேயரை பயங்கரமாக கடுமையாக எதிர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க 2 பேர் பீரியட்ல தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்குற கர்நாடிக் வார், மைசூர் வாரில், இந்த மைசூர் வாரில் தான் வந்து பயங்கரமாக எதிர்த்திருக்காங்க பிரிட்டிஷ். ஓகேவா. ஸோ இந்த ஹைதர் அலினுடைய காலம், ஸோ எப்போ வந்து அவர் வந்து மைசூர்னோட ரூலராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1760 1782 வரைக்கும். அதே போல் திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா 82 99 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது 1761 வந்து ஹைதர் அலி வந்து டிஃபேக்டோ ரூலராக ஆகிறார் மைசூரில். அதே போல் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கூட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் பிரிட்டிஷுக்கு வந்து கோவத்தை தூண்டுது. ஸோ இதனால தான் இவங்க 2 பேருக்கிடையே வந்து போர் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போது இந்த போரில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரிபிள் அலையன்ஸ் அமைச்சுப்பாங்க, அதாவது முக்கூட்டணி அமைச்சுப்பாங்க. ஸோ அவங்க யார் கூட அமைச்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மராத்தாஸ் கூடயும் ஹைதராபாத்னோட நிசாம் கூடயும் தான். ஓகேங்களா. ஸோ அப்போ ஹைதராபாத்னுடைய நிசாமு, மராத்தாஸ், அப்புறம் இங்கிலீஷ், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹைதர் அலிக்கு அகைன்ஸ்டாக நடக்க போகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் இல்லைங்களா. ஸோ இதில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி தான் வெற்றி பெறுவார். ஸோ இந்த ஹைதராபாத் நிசாமும் சரி பிரிட்டிஷும் சரி தோற்கடிப்பாங்க. ஸோ அப்போ பிரிட்டிஷனுடைய படைத்தளபதி யார் வந்து இந்த போரில் இருந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். ஜெனரல் ஜோசப் ஸ்மித் அவர்கள் தான் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரை வந்து 1767 வந்து இன்வேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அதற்கப்புறமா தான் ஹைதர் அலி வந்து இவங்க 2 பேரையும், அதாவது பிரிட்டிஷையும் நிசாமையும் வந்து டெஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹைதர் அலி வந்து பிரிட்டிஷை வந்து தோற்கடிச்சிட்டு மங்களூரை வந்து கேப்சர் பண்ணுவார். தென் அதுக்கப்புறமா அகைன் 1769 பார்த்தீங்கன்னா மெட்ராஸை வந்து ஹைதர் அலி அட்டாக் பண்ணுவார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பிரிட்டிஷை ஃபோர்ஸ் பண்ணி தான் ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் போடுவாங்க, அதாவது மெட்ராஸ் உடன்படிக்கை. ஸோ இது எந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th April 1769 நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீட்டி படி என்ன 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து இந்த போருக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க எந்தெந்த டெரிட்டரிஸை வந்து வச்சுருந்தாங்களோ அந்த டெரிட்டரிஸே தான் வந்து அவங்களுக்கு சொந்தமானது. ஸோ இதுக்கப்புறமா வந்து வேற நாட்டு, அதாவது இவங்க 2 நாட்டை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு நாடு வந்து இவங்களுக்கிடையே வந்து போர் தொடுக்க வந்தாங்கன்னா ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கிடையே சப்போர்ட் பண்ணிக்கணும், மற்றவங்க வந்து நம்மளை இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடியுதுங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 67 to 69. ஓகேவா. 1767 to 1769. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட் அபவுட் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி தவறானவை. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் வந்து இயர் பார்த்தீங்கன்னா 1780 to 1784. சரிங்களா. ஸோ இது எதனால் வந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை வந்து மராத்தாஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மராத்தாஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்லேயே சொன்னோம் இல்லையா, பிரிட்டிஷு, நிசாமு, மராத்தாஸ், இவங்க 3 பேரும் தான் வந்து கூட்டணி அமைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மராத்தாஸ் வந்து ஹைதர் அலியை அட்டாக் பண்ணும்போது பிரிட்டிஷ் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ இது எந்த காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1771. ஸோ அதனால் ஹைதர் அலி கோபம் அடைவார். அதுக்கப்புறமாவும் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்டான மஹேவை வந்து பிரிட்டிஷ் கைப்பற்றுவார். தென் அதுக்கப்புறமா ஹைதர் அலி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா நிசாம் கூடயும் மராத்தாஸ் கூடயும்
கூட்டணி வச்சு பிரிட்டிஷ்க்கு எதிர்த்தா நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1779. தென் அதுக்கு அடுத்தபடியாக 1781 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஜெனரல் யார் சார் அயர்கூத் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியை தோற்கடிச்சிருவார். ஸோ எந்த இயரில் 1781. ஸோ அது எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போர்ட்டோ நோவோ அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோலிங்கர் அப்படின்ற பகுதிகள்லையும் வந்து பிரிட்டிஷ் வந்து ஹைதர் அலியை தோற்கடிச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஹைதர் அலி வந்து கேன்சர் மூலமாக 1782 வந்து இறந்து போயிடுவார். அதுக்கடுத்து அவருடைய சன்னான திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷுக்கு எதிர்த்து வார் தொடுக்க ஆரம்பிச்சிருவார். தென் அதுக்கப்புறமா திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா பிரிகேடியர் மேத்யூஸ், அதாவது பிரிட்டிஷனோட கமாண்டர் பிரிகேடியர் மேத்யூஸை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுவார். ஸோ இது வந்து திப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸை ஏற்படுத்தும். தென் அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. ஸோ அது எந்த ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோம்னா தான் மங்களூர் ட்ரீட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரீட்டி போடப்பட்ட நாள் தான் 7th March 1784. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருமே மாற்றி மாற்றி கான்கொயர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடணும். அதே போல் அவங்களோட பிணை கைதிகளாக வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே பிரிட்டிஷ் இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து தோத்தாலுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து அதே போல் தான் டாமினண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரீட்டிக்கு அப்புறமும் சரி, இந்த ட்ரீட்டிக்கு முன்னாடியும் சரி. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடிஞ்சிருக்கு. தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பற்றி பார்க்கலாங்களா? 8th question, choose the incorrect about third ஆங்கிலோ மைசூர் வார். 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி தவறானவை. ஸோ இந்த எந்த இயரில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1790 92 வரைக்கும் இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு இருக்கார் இல்லைங்களா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை எதிர்த்து போர் புரியறதுக்கு ஃப்ரெஞ்சு கிட்ட துர்க்கி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைக்க வந்து ஹெல்ப் கேட்பார். ஸோ அதனால் அவரோட அம்பாசடர்ஸ்லாம் அனுப்பியிருப்பார். ஸோ இதுவே வந்து பிரிட்டிஷ்க்கு கோபத்தை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெவான்கோர் அப்படின்ற ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பிரிட்டிஷோட கூட்டணியான பகுதி. அந்த பகுதியை வந்து 1789 திப்பு சுல்தான் வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நிசாம் மராத்தாஸ் ஸோ இவங்க 3 பேரும் அகைன் வந்து கூட்டணி அமைச்சுப்பாங்க. எதுக்காக? மைசூர் திப்பு சுல்தானை எதிர்த்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் தனியாகவே வந்து கஷ்டப்பட்டு போட்டியிடுவார் இந்த போரில். ஆனாலுமே பிரிட்டிஷ் வந்து ஜெனரல் மெடோஸ் அப்படின்றவரோட தலைமையில் போட்டியிடும்போது ஃபெயில் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? தென் அகைன் வந்து டிசம்பர் 1790 ஓகேங்களா 1790 காரன்வாலிஸ் வந்து அவரோட தலைமையில் அகைன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் சுற்றி இருக்கக்கூடிய ஹில்ஸ் ஃபோர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றுவாங்க. தென் அதுக்கப்புறமா தான் திப்பு சுல்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதை கார்ன்வாலிஸும் ஏற்றுக்கொண்டு ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதற்கான இயர் பார்த்தீங்கன்னா 1792. இதுலேயே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட பாதி கிங்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து அவருடைய பாதி ஆட்சி பகுதியை வந்து பிரிட்டிஷ்க்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் 3.6 crore rupees-ஐ வந்து இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திப்புவோட 2 மகன்களையும் பிணை கைதியாக வந்து பிரிட்டிஷுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டியில் திப்பு சுல்தானும் ஒப்புக்கொள்வார். இப்படி தான் வந்து இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் முடிவுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 9th question, choose the incorrect about 4th ஆங்கிலோ மைசூர் வார். 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி தவறானவை. ஸோ இந்த போர் எந்த இயரில் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ஏற்பட்ட அவமானத்தை வந்து திப்புவால் தாங்க முடியல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இந்த துர்க்கி, அரேபியா, ஆப்கானிஸ்தான், ஃப்ரெஞ்சு இது போன்ற எல்லா பகுதிகளுக்குமே கூட்டணி அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவரோட அம்பாசடர்ஸை அனுப்பி வைப்பார். ஓகேங்களா? பிரிட்டிஷை எதிர்த்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எகிப்தை வந்து சூறையாடியவர் தான் நெப்போலியன். ஸோ அவர் கூடயும் கான்டாக்டில் திப்பு இருந்தார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு கோபத்தை தூண்டிடுச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினமுக்கு வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது ஸோ இப்போ வந்து ஃப்ரெஞ்சு வந்து கூட்டணியில் இருக்காங்க இல்லையா திப்பு கூட. ஸோ இந்த காலகட்டத்தில் ஜக்கோபியன் கிளப் அப்படின்ட்டு ஒன்று வந்து துவங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி. ஸோ ஓகேவா? இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஜக்கோபியன் கிளப்பும்
ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சுதந்திர மரம் யாருடைய காலகட்டத்தில் நடந்தது, இல்லை எந்த வார் அப்போ நடந்துச்சு அப்படியெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, 4th ஆங்கிலோ மைசூர் வார் அப்போ நடந்துச்சு. ஸோ இதனால் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வெல்லஸ்லி பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்து திப்புக்கு அகைன்ஸ்டாக வந்து வாரை டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த இயர்லன்னு பார்த்தோன்னா 1799. அதே போல் பிளான் பண்ணபடி பாம்பே ஆர்மி ஸ்டூவர்ட்னோட தலைமையில் நடக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மைசூரை இன்வேட் பண்ணிடுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே போல் மெட்ராஸ் ஆர்மியினுடைய தலைமை யாருடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் வெல்லஸ்லி அவருடைய தலைமையில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை வந்து அந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து பின்வாங்க செஞ்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ பின்வாங்க செஞ்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது இல்லையா, மைசூர் ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ் கிட்ட தான் வந்து சரணடைந்து ஆகணும் இல்லைங்களா. ஸோ இது போன்று தான் வந்து மைசூர் வந்து சரணடையும். இதுக்கப்புறமா இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளை வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அப்போ இவங்க வந்து திப்பு சுல்தான் எல்லாருமே சரணடைஞ்சிட்டாங்க. அப்போ அடுத்து வந்து மைசூரில் யார் வந்து த்ரானின் ஆவாங்க, அதாவது ரூலர் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவர் தான். ஓகேங்களா, ஸோ கிருஷ்ணராஜ உடையார் தான் அடுத்து மைசூர் ரூலராக வருவாங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய திப்பு ஃபேமிலி எல்லாருமே எந்த பகுதியில் போய் தஞ்சம் புகுந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது அங்கே தான் போய் தங்கம் புதிஞ்சாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார். இப்படி தான் முடிக்கு வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 10th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில், ஸோ மராத்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 பிரிஞ்சுருவாங்க. ஸோ பூனேவை ரூல் பண்ணுறவங்க பேஷ்வாஸாக இருப்பாங்க. அதே போல் பரோடாவில் கெய்க்வாடாக இருப்பாங்க. இந்தோரில் பார்த்திங்கன்னா போன்ஸ்லே கிடையாதுங்க, ஹோல்கர்ஸ். ஓகேங்களா, ஸோ போன்ஸ்லே எந்த பகுதியிலன்னு பார்த்திங்கன்னா நாக்பூரில். அதே போல் குவாலியரில் பார்த்திங்கன்னா சிந்தியாஸ். ஸோ இவங்க 5 பேர், அதாவது 5 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக வந்து இந்த மராத்தா ஸ்டேட்ஸ் வந்து பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ இவங்களோட கூட்டமைப்பு இப்படி தான் இருக்கும். இதனால தான் வந்து நிறைய இவங்களுக்குள்ளே வந்து பிரிட்டிஷ் உள்ளே புகுந்து கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் ஏற்படும். இதனால் வரக்கூடியது தான் ஆங்கிலோ மராத்தா வார். ஓகேங்களா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம ஆங்கிலோ மராத்தா வார் பற்றி பார்க்கலாமா. 11th கொஷின் இன்கரெக்ட் அபவுட் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார், முதல் ஆங்கிலேய மராத்திய போர். ஸோ அது வந்து 1775 1782 வரைன்னு சொல்லிட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டேன். ஸோ இது பற்றி தவறானவை என்ன அப்படின்ட்டு பார்ப்போமா. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண ராவோ அவர்கள் வந்து பேஷ்வாவாக இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அடுத்து யார் வந்து பேஷ்வா ஆக போகிறாங்க அப்படின்றது தான் வந்து போட்டியாக இங்கே ஏற்படும். ஸோ அவருக்கு அடுத்து வந்து ரகுநாத ராவோ தான் வந்து பேஷ்வா ஆவார். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலானோர் வந்து இதை எதிர்த்து நிற்பாங்க. ஸோ அதில் வந்து அதிகமாக எதிர்த்து நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா ஃபட்னாவிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவர் யாரை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் இல்லையா நாராயண ராவோ, அவருடைய ஒய்ஃபான கங்காபாயினுடைய சன் மாதவ் ராவோ 2 இருக்காங்க. ஸோ மாதவ் ராவோ 2 தான் வந்து பேஷ்வா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ரகுநாத் ராவோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷை அணுகுவார் ஹெல்ப்புக்காக. ஸோ இப்போ பிரிட்டிஷும் ரகுநாத் ராவோவும் ஒரு ட்ரீட்டி போட போகிறாங்க. அந்த ட்ரீட்டி தான் ட்ரீட்டி ஆஃப் சூரத் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரீட்டி போட்டதுக்கப்புறமா இது எந்த இயரில் போடப்படும் பார்த்தீங்கன்னா 1776 கிடையாதுங்க, 1775. ஓகேவா, ஆனால் இந்த ட்ரீட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவுன்சிலான கல்கத்தாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் இதை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் சைட்லேருந்து கலோனல் அவர்களை வந்து பூனாக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகேவா, தென் அதற்கு அப்புறமா ஒரு ட்ரீட்டி போடுவாங்க, ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரந்தர் உடன்படிக்கை எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் 1776. ஓகேங்களா, ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வராது. ஏன்னா இதுலேயும் வந்து இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து பாம்பேயில் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கு அடுத்தபடியாக 1781 வாரன் ஹாஸ்டிங்ஸை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவங்க யாரை அனுப்பி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அகைன் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து அனுப்பி வைப்பாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் போப்ஹாம் பார்த்தோம் இல்லையா, அவரோட தலைமையை அனுப்பி வைப்பாங்க படைகளை. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மகாதாஜி சிந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்களையும் தோக்கடிச்சிட்டு குவாலியரை வந்து கைப்பற்றுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போப்ஹாம் தலைமையில் போனாங்க இல்லையா அவங்க. ஓகேவா, ஸோ இப்போ யார் தோற்கடிச்சிட்டாங்க, சிந்தியாவை தோற்கடிச்சிட்டாங்க. யார், மகாதாஜி சிந்தியாவை. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலியரை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதன்படி ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. அந்த ட்ரீட்டி தான் சல்பாய் ட்ரீட்டி அப்படின்றது. ஸோ இதற்கான தேதி பார்த்தீங்கன்னா 17th May 1782. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரீட்டி யாருக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸுக்கும் மகாதாஜி சிந்தியாவுக்கும் இடையே வந்து போடப்பட்டது தான் இந்த
ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் அப்படின்றது. ஓகேவா? தென் இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுநாத் ராவோ இருக்காங்க இல்லையா, அவருக்கு ஓய்வூதியம் பென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஓய்வூதியம் அது வழங்கப்படும். தென் நெக்ஸ்ட் மாதவ் ராவோ 2 அப்படின்றவர் பேஷ்வா ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்செட்டை வந்து பிரிட்டிஷ்க்கு வழங்குவாங்க. தென் அதே போல் இதுக்கப்புறமாவே பிரிட்டிஷுக்கும் இந்த பேஷ்வாக்குமே 20 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது மகாதாஜி சிந்தியா தோர்த்தார் இல்லையா, அவருக்கு நானா ஃபட்னாவிஸ்க்கு மேலே ஜிஎல்எஸ் ஏற்படும். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மகாதாஜி சிந்தியா பார்த்திங்கன்னா 1794 இறந்துடுவார். தென் அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய கிராண்ட் நெஃப்யூவான தௌலத் ராவோ சிந்தியா அவர் வந்து அதை சக்சீட் பண்ணுவார். ஸோ மாதவ் ராவோ 2 பார்த்திங்கன்னா அவரும் வந்து 1795 வந்து இறந்துடுவார். தென் பஜ்ராவோ 2 சன் இருக்கார் இல்லையா, ரகுநாத் ராவோ, இவர் தான் வந்து இப்போ பேஷ்வா ஆவார். எப்போ 1795 மாதவ் ராவோ வந்து சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா ரகுநாத் ராவோ வந்து பேஷ்வா ஆகிறாங்க. ஓகேங்களா? தென் அதற்கு அடுத்தபடியாக அகைன் வந்து நானா ஃபட்னாவிஸ் அவர்கள் இறந்துருவாங்க 1800. தென் அதுக்கப்புறமா ஜஸ்வந்த் அதாவது ஹோல்கருக்கும் சிந்தியாவுக்கும் வந்து சண்டை நடக்கும். ஜஸ்வந்த் ராவோ ஹோல்கருக்கும் தௌலத் ராவோ சிந்தியா அவர்களுக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கிடையே ஃபைட் ஏற்படும். பேஷ்வா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தௌலத் ராவோ சிந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது போல் பேஷ்வாக்கும் சிந்தியாவுக்கும் வந்து 2 பேருக்கும் அக்ரி பண்ணிப்பாங்க, ஹெல்ப் ஈச் அதர், 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஹோல்கர் அவர்களை வந்து அதாவது பேஷ்வாவோட ஹெல்ப் இருந்துமே சிந்தியாவை வந்து ஹோல்கர் வந்து தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1802. ஓகேங்களா? ஸோ 1802 ஹோல்கர் வந்து சிந்தியாவையும் பேஷ்வாவையும் தோற்கடிச்சிடுறாரு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பஜ்ராவோ 2 என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜெனரல் லார்ட் வெல்லஸ்லி இருக்கு இல்லையா, ஸோ அவரை வந்து அப்ரோச் பண்ணுவார் ஹெல்ப்புக்காக. யார்? இந்த பஜ்ராவோ 2. ஸோ அதற்கு அப்புறமா போடப்பட்டதான் இந்த பசீன் ட்ரீட்டி அப்படின்றது. ஓகேங்களா? பசீன் உடன்படிக்கை யாருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஷ்வாவுக்கும் லார்ட் வெல்லஸ்லி அவர்களுக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதன்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோடைய படைகளை வந்து பூனாக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா ஹோல்கரையும் வந்து தோற்கடிச்சிட்டு அகைன் பேஷ்வாவே வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடியுது. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பற்றி பார்க்கலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 12th question, choose the incorrect about second Anglo-Maratha war. So second Anglo-Maratha war எந்த வருஷத்துலன்னு பார்த்தீங்கன்னா 1803 1805 வரைக்கும். ஓகேவா? ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னோம் இல்லைங்களா நம்ம பசீன் ட்ரீட்டி ஒன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரீட்டிக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, ட்ரீட்டி ஆஃப் சப்சிடியரி அலைன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிந்தியாவும் போன்ஸ்லேவும். அதாவது சிந்தியாவில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் ராவோ சிந்தியா, அதே போல் ரகோஜி போன்ஸ்லே அவர்கள் வந்து எதிர்ப்பாங்க. மராத்தாஸ் வந்து இண்டிபெண்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக, பிரிட்டிஷ் கிட்ட இருந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எதிர்ப்பாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆர்மி யாரோட தலைமையில்? ஆர்தர் வெல்லஸ்லி தலைமையில் ஸோ வந்து போர் தொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் அவங்க தான் வின் பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர்கள் தான் வின் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து தோற்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாயே, ஆர்கோவான் போன்ற பகுதிகளில் வந்து தோற்கடிச்சிருவாங்க. தென் இதுக்கப்புறமா தியோகவான் அப்புறம் சுர்ஜி அப்படின்ற 2 வந்து சுர்ஜி அர்ஜுன் கவான் அப்படின்ற ட்ரீட்டியே போடுவாங்க. ஸோ இந்த தியோகவான் யார் கூட போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ்லே கூட போடுவாங்க 1803. அதே போல் அர்ஜுன் கவான்ற ட்ரீட்டியை வந்து பிரிட்டிஷ் வந்து சிந்தியா கூட போடுவாங்க. இதன்படி வந்து இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடிவுக்கு வரும். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஹோல்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா ஜெய்ப்பூரை வந்து சூறையாடுவார். ஸோ ஜெய்ப்பூரை வந்து 1804 சூறையாடுவார். ஸோ இதனால் அகைன் இங்கிலீஷ் வந்து வார் கொண்டு வரும் ஹோல்கர் மேலே. அப்பயும் ஹோல்கர் வந்து தோர்த்துருவார். ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷோட தாக்கம் வந்து இங்கே அதிகமாகிடும், மராத்தாஸ் வந்து வீக்கன் ஆகிடுவாங்க. இப்படி தான் வந்து பிரிட்டிஷ் வந்து அதிக பவர் கொண்டு இந்த செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் முடிவுக்கு வருது. ஓகேங்களா? தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்க்கலாமா? 13th question, choose the incorrect about third Anglo-Maratha war. மூன்றாவது ஆங்கிலேய மராத்தியர் போர் பற்றி தவறானவை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பிரிட்டிஷ் தான் வந்து மராத்தியர்களை எல்லாத்தையும் வீக் அடிச்சிட்டாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு வந்து மராத்தா கிட்ட அதிகமாகிட்டே போகும். ஸோ இதனால் எல்லாருமே பேஷ்வாக்களாக இருக்கட்டும், போன்ஸ்லேவாக இருக்கட்டும், எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வார் தான் வந்து 1817 1818 வரைக்கும் நடக்கும். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் ட்ரூப் வந்து யாரோட தலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ். ஸோ அவர் அந்த படைக்கான தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஹிஸ்லோப் வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும்னா பேஷ்வாவான பஜ்ராவோ 2, அப்புறம் நாக்பூரை சேர்ந்த முதோஜி 2 போன்ஸ்லே, அதே போல் இண்டோரில் இருக்கக்கூடிய மல்ஹார் ராவோ,
ஹோல்கர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக வந்து போர் தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆனாலும் சிந்தியா இருக்காங்க இல்லையா, தௌலத் ராவோ சிந்தியா, இவங்க மட்டும் நியூட்ரலாக இருப்பாங்க, யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் இவங்க தனியாக இருப்பாங்க. குவாலியரை சேர்ந்த தௌலத் ராவோ சிந்தியா அவர்கள். ஓகேவா. ஸோ இப்போ பேஷ்வா வந்து தோற்கடிச்சிருவாங்க. எந்த பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்கி அண்ட் கோர்கவான் பகுதியில். ஓகேவா. யாரை தோற்கடிச்சிருப்பாங்க? பேஷ்வாவை. ஓகேங்களா. தென் போன்ஸ்லே எந்த பகுதியில் தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாபல்தி பேட்டிலில் வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. அதே போல் ஹோல்கரை பார்த்தீங்கன்னா மஹிதாப்பூர் பேட்டிலில் தோற்கடிச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டமைப்பு ஃபுல்லாக கலைஞ்சிரும், பேஷ்வாஷிப்பும் அழிஞ்சிரும், ஏன்னா பேஷ்வாவையும் வந்து தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ பேஷ்வா பஜ்ராவோ டூவான அவர் இணைக்கப்பட்ட அந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து பாம்பே பிரசிடென்சி கீழே வந்துடும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு போன்ஸ்லே, ஹோல்கர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தோர் கூட வந்து அக்வைசிஷன், நாக்பூர், இந்தோர் இது எல்லாத்தையுமே வந்து இணைச்சிருவாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஓகேவா. ஸோ இப்போ 5 பிரிஞ்சிருந்தது எல்லாத்தையும் இணைச்சிக்கிட்டே வராங்க. தென் லாஸ்ட்டாக பஜ்ராவோ 2 இருக்கார் இல்லையா, அவரே வந்து லாஸ்ட் பேஷ்வாவாக வந்து மராத்தாஸில் முடிவுக்கு வந்துடுவார். அவருக்கு எவ்வளோ ஆனுவல் பென்ஷன் கொடுத்து வந்து முடிவுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 lakh rupees வந்து அவருக்கு ஆனுவல் பென்ஷன் கொடுத்து முடிப்பாங்க. இப்படி தான் வந்து மராத்தியர்களோட ஆட்சி வந்து பிரிட்டிஷ்காரங்களால் வந்து முழுசாக வந்து நிறைவுக்கு பெற்றது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14th கொஸ்டின், சூஸ் தி இன்கரெக்ட். ஸோ இப்போ வந்து வார்ஸ் பற்றி எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் ஆர்கனைசேஷன் லெவலில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, இந்த சிவில் சர்வீஸ், போலீஸ், அது மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காரன்வாலிஸ் இன்ட்ரோடியூஸ்டு ட்ரைனிங் ஆஃப் சிவில் சர்வன்ஸ் இன் இந்தியா. அதாவது சிவில் சர்வன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முதல்ல கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா காரன்வாலிஸ் சொல்லியிருக்காங்களா. காரன்வாலிஸ் கிடையாதுங்க, லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ அதே போல் காரன்வாலிஸ் வந்து அவர் கவர்னர் ஜென்ரலாக இந்தியாவில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரைவேட் ட்ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே எதிர்த்து, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சேலரி நிர்ணயிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எதிர்த்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன்வாலிஸ். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய சர்வன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேலரி ரொம்பவே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ காரன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்போது உலகத்திலேயே ஹையஸ்ட் பெய்டு சிவில் சர்வன்ஸ் அந்த காலத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பகுதியாக தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து யாருனால அப்படின்னு பார்த்தோன்னா காரன்வாலிஸ் அவர்களால் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. தென் நெக்ஸ்ட் லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் வந்து கவர்னர் ஜென்ரலாக இருக்கும்பொழுது என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சர்வன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1800 என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியமில். ஸோ இது எங்கே இருக்குன்னா கல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, லிட்ரேச்சர், லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனியோட டேரக்டர்ஸ் யாருமே வந்து இதை வந்து ஒத்துக்கொள்ளலை. ஸோ எல்லாருமே வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை வந்து என்னவா மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவாங்க. ஸோ அது வந்து எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா ஹெய்லர்பெரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா. ஸோ அது வந்து இங்கிலாண்டில் இருக்குது 1806. ஸோ அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் காம்படிஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பை சார்ட்டர் ஆக்ட். ஸோ இந்த அதாவது இந்த மாதிரி ஐபிஎஸ் போஸ்டிங்கெல்லாம் போகணும்னா அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வந்து இருக்கணும், ப்ராப்பரான காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது இந்த ஆக்ட் மூலமாக தாங்க, சார்ட்டர் ஆக்ட் 1833 மூலமாக. ஓகேவா. ஆனாலுமே இந்த எக்ஸாமுக்கு, அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க சூஸ் பண்ணப்பட்ட நாமினேட்டட் பர்சன் மட்டும்தான். அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எலிஜிபிள்னு சொல்லப்படுற ஆட்கள் மட்டும்தான் இந்த காம்படிஷனுக்குள்ளேயே போக முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து நாமினேஷன் கம் காம்படிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ ஓப்பன் காம்படிஷன்லாம் எப்போ வந்து அதுக்கப்புறம் வந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி வரக்கூடிய கொஷனில் பார்ப்போம். தென் இதை பற்றி லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போங்க. இந்த ராயல் கமிஷன் பப்ளிக் சர்வீஸை பற்றின ஆராய்ச்சிகள் மேற்கொள்றதுக்காக ஒரு கமிஷன் கொண்டு வருவாங்க, ராயல் கமிஷன் சொல்லிட்டு. ஸோ அதை யார் தலைமையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஐலிங்டன் அப்படின்றவரோட தலைமையில் தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1912 அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th question, choose the incorrect one. Option A, East India Company took over Diwani in 1765. ஸோ இது எல்லாமே எந்த டிபார்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து போலீஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திவானி அப்படின்றது என்னென்னா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஒரு இது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து எப்போ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கைப்பற்றினாங்க, வரி வசூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1765 கைப்பற்றினாங்க. ஓகேங்களா.
ஸோ இவங்க எல்லாமே இந்த முகல் போலீஸ் சிஸ்டமே வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஃபௌஜ்தாரி அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்காஸ், அதாவது ரூரல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான இன்சார்ஜ் வந்து ஃபௌஜ்தாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் டவுன்ஸை வந்து இன்சார்ஜ் பண்ணுறவங்க கோத்வால்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தா லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் கொண்டு வந்தது. அதே போல் வில்லேஜ் வாட்ச்மேன்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களை வந்து யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, யார் வந்து இவங்களுக்கு சேலரி பே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் அவர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்த ஜமீன்தாரே ஒழிச்சிட்டு போலீஸ் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தது. போலீஸ்ன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோம்னா 1791 தாங்க. ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்லீஸ்ட் இப்போது கொஷனில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸையாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் ஃபோர்ஸ் எப்போ வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜமீன்தாரெல்லாம் ஒழிச்சிட்டு 1791. சரிங்களா. நெக்ஸ்ட்டு தரோகா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து எப்போ வந்து மெட்ராஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1804 கிடையாதுங்க, 1802. ஓகேங்களா. ஸோ தரோகா சிஸ்டம் எப்போ வந்து மெட்ராஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1802. தென் நெக்ஸ்ட் 1808 அதுக்கு அடுத்தபடியாக புதுசாக என்ன கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி, அதாவது சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட், இந்த போஸ்டிங்கே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1808 தான். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு டிவிஷனுக்குமே வந்து சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா படிப்படியாக வந்தது தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயங்களை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 16th question, choose the incorrect. ஸோ ஆப்ஷன் ஏ டியூவல் கவர்மெண்ட் அபாலிஷ்ட் இன் 1772. ஸோ இப்போ எல்லாமே ஜுடிஷியரி பற்றி பார்க்க போகிறோம். 1872 பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை ஆட்சி அப்படின்றதுலேயே அதை வந்து ஒழிக்கப்பட்டாங்க. தென் அதுக்கு அடுத்தபடியாக வில்லியம் பென்டிங் வந்து ஜூரி சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வருவாருங்க. அது எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1832. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1832 யார் கொண்டு வந்தது அப்படின்றது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வில்லியம் பென்டிங் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் சப்சிடரி அலையன்ஸை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா லார்ட் வெல்லஸ்லி தான் 1798 பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ சப்சிடரி அலையன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டுங்க. லார்ட் வெல்லஸ்லி அவர்கள் 1798 கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது லார்ட் டலௌசி அவர்கள் 1848 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 17th question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ கார்ன்வாலிஸ் கவர்னர் ஜெனரல். ஸோ இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக வந்து கார்ன்வாலிஸ், லார்ட் வெல்லஸ்லி எல்லாருமே இருந்திருப்பாங்க. ஸோ அது எந்தெந்த காலகட்டத்தில் அப்படின்றது தான் எந்த கொஸ்டினில் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. கார்ன்வாலிஸ் பார்த்தீங்கன்னா 1786 வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாங்க. அதே போல் லார்ட் வெல்லஸ்லி பார்த்தீங்கன்னா 1798 வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் சத்யேந்திரநாத் தாகூர். ஸோ சத்யேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஐசிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அவர் எந்த இயரில் பாஸ் பண்ணார் அப்படின்றத இந்த கொஷனில் தப்பாக இருக்குது. ஸோ ஐசிஎஸ் எக்ஸாமை சத்யேந்திரநாத் தாகூர் வந்து 1861 பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, 1863 பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்களே அவரோட எல்டர் பிரதர். ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்தியன் டு பாஸ் ஐசிஎஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின். யாருன்னு பார்த்தா சத்யேந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பீகாரி லால் குப்தா, இவங்க எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் 1869 பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனுங்க. எந்த இயர் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். 1869 இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 18th question, choose the correct one. ஆப்ஷன் ஏ ஈஸ்ட் இந்தியா காலேஜ். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோர்ட் வில்லியமில் வந்து காலேஜ் வந்து திறந்துருப்பாரு லார்ட் வெல்லஸ்லி அப்படின்னு சொன்னோமோ அது எல்லாமே எதிர்த்து நின்னாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதனால் ஈஸ்ட் இந்தியா காலேஜ் வந்து ஹெய்லர் பே, அதாவது இங்கிலாண்டில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோமா அது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1806. ஓகேவா. இங்கே 1805 அப்படின்னு தப்பாக இருக்குது. அதே போல் ஃபோர்ட் வில்லியம் கல்கத்தாவில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணது வந்து 1800 இல்லைங்களா. யாருன்னு பார்த்தா லார்ட் வெல்லஸ்லி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1834 அப்படின்னு போட்டிருக்கு. 1833 மூலமாக தான் அந்த நாமினேஷன் கம் காம்படிஷன் அப்படின்றது ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. தென் நெக்ஸ்ட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட். ஸோ இதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 1761 அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா. ஸோ இதுவுமே தவறு. இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1861. ஓகேவா. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக ரிசர்வேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
19th கொஷின் சூஸ் தி இன்கரெக்ட் ஒன். ஆப்ஷன் ஏ ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நாமினேஷன் கம் காம்படிஷன், இதுவுமே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து, அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து எலிஜிபிள்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளேயே போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது எல்லாமே முடிஞ்சு ஓப்பன் காம்படிஷனாக, அதாவது யார் வேணும்னாலும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் காம்படிஷன் கொண்டு வரப்பட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1853ங்க. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆக்ட் தான் GOI ஆக்ட் 1858. ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் மேக்ஸிமம் ஏஜ் வந்து இந்த காம்படிட்டர்ஸ்க்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் 23 இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இது ஏற்கனவே வந்து அவங்க ஆரம்பித்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1806 அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிடுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1858. ஓகேவா. தென் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகும். ஸோ இது எல்லாமே கொண்டு வரப்பட்ட ரெகுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1860 மூலமாக கொண்டு வரப்படுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா திஸ் ஓப்பன் எக்ஸாம் வாஸ் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1816 இருக்குது. ஸோ ஓப்பன் கமிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து GOI ஆக்ட் 1858ன்னு சொன்னோம் இல்லைங்களா. 1860 கிடையாது, 1858 மூலமாக. ஸோ 1860 என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸை வந்து மேக்ஸிமம் ஏஜஸை வந்து மாற்றுவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு பர்சன் வந்து அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றத குறைச்சிட்டே வருவாங்க. ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் ஆக்ட் 1860 வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. தென் அதுக்கப்புறமா அகைன் 1866 ரெகுலேஷன் ஆக்ட் மூலமாக 21 கொண்டு வந்திருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1876. இதில் வந்து 18ன்னு சொல்ல மாட்டாங்க, 19 தான் மேக்ஸிமம் ஏஜாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ஏஜஸ் எல்லாம் எந்தெந்த இயரில் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க, பார்த்து வச்சுக்கோங்க. 21st question, in which year the civil service exam was decided minimum age is 21 and maximum age is 23 for appearing the exam. ஸோ இதுக்கப்புறமா அகைன், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு, அதுக்கு 1892லையும் வந்து ஒரு ரெகுலேஷன் நடக்குங்க. ஸோ இதில் தான் வந்து மினிமம் ஏஜ் வந்து 21 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 23. ஸோ இதுக்குள்ளே 21லேருந்து 23க்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இயர்ஸ், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 22nd question, in 1918 who recommend that 33% Indian should be recruited in ICS. ஸோ இதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1912 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ட் ஐலிங்டன் தலைமையில் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது ராயல் கமிஷன் ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து 1917 வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இந்தியன் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து GK கோக்லே அவர்கள், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சர் அப்துல் ரஹீன் அப்படின்றவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இங்கிலீஷ்மேன் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ICS வந்து பார்ட்லி ஃபுல்ஃபில்லாக இருக்கணும், அதாவது பாதி வந்து கண்டிப்பாக இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 1918 பார்த்தீங்கன்னா இந்த மோன்டேக் அண்ட் லார்ட் அப்படின்றவங்க 33% வந்து இந்தியர்கள் வந்து ICSல இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த இந்தியர்கள் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஐலிங்டனுக்கும் இந்த மோன்டேக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஐலிங்டன் வந்து எப்படி இருக்கலாம், இந்தியனைசேஷன் ஆக்கலாம், சிவில் சர்வீஸ் எல்லாம் அப்படின்றத தான் பார்த்துருப்பாங்களே கண்டி. இவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து மோன்டேகும் கிளெம்சோடும் அவருக்கு தான். ஓகேங்களா. ஸோ இது எந்த இயர்லன்னு பார்த்தோன்னா 1918. ஓகேவா. அதுக்கப்புறமா படிப்படியாக இந்த 33%லேருந்து படிப்படியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போங்க. 23rd question, choose the incorrect one. ஆப்ஷன் ஏ எலிஜா ஹிம்பே. ஸோ எலிஜா ஹிம்பே அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்னோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வில்லியமில், பெங்காலில் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எலிஜா ஹிம்பே தான் வந்து ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் திருவாரூர் முத்துசாமி ஐயர், இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். ஸோ எந்த ஹைகோர்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் சப்சிடரி அலையன்ஸ். ஸோ சப்சிடரி அலையன்ஸை வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வெல்லஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு அக்செப்ட் சப்சிடரி அலையன்ஸ். ஸோ இந்த சப்சிடரி அலையன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தாங்க. ஓகேங்களா. துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணது ஹைதராபாத் தான். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தோன்னா 1798. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா.
24th கொஷின் கரெக்ட் ஒன் அபவுட் சப்சிடரி அலைன்ஸ் ஸ்டேட். ஸோ இந்த சப்சிடரி அலைன்ஸ் அதாவது இந்த துணைப்படை திட்டத்தை வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் எந்த இயரில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹைதராபாத்தை அடுத்து என்ன ஸ்டேட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சூர். ஓகேங்களா, தஞ்சாவூர் வந்து 1799லங்க. ஓகேவா, இதெல்லாம் தவறாக இருக்குது. தென் அதே போல் அவுத் இவங்க வந்து 1801. தென் நெக்ஸ்ட் பேஷ்வா தான் 1802. தென் போன்ஸ்லே பார்த்தோன்னா 1803. இதற்கு அடுத்து குவாலியர் 1804. அதுக்கப்புறம் இண்டோர் 1817. தென் 1818 பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இவங்க 3 பேருமே. ஓகேவா, ஸோ எந்தெந்த சப்சிடரி அலையன்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர். எந்த இயர்னு பார்த்தோன்னா 1818. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 26th கொஷின் இன்கரெக்ட் அபவுட் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் இது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரூலர் இருக்காங்க வச்சுக்கோங்க, ஒரு அரசர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு மகனை தத்தெடுக்கிறாரு அப்படின்னா அந்த தத்தெடுக்கிறவங்களுக்கு வந்து ஆட்சி அடுத்தது வந்து அவர் அரசராக முடியாது. அவங்க அப்படி தத்தெடுத்தாங்கன்னா அந்த அரசருடைய வெல்த் அதாவது சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அது மட்டும்தான் வந்து அவருடைய மகன் அதாவது தத்தெடுக்கக்கூடியவருக்கு போய் சேரும். அதுவே ஆட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வந்தது 1848 தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1848 எந்த பகுதியிலன்னு பார்த்தோம்னா சத்தாரால. தென் அதுக்கடுத்து வந்து ஜெய்ப்பூர்லையும் சாம்பல்பூர்லையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து 1849. தென் அதுக்கு அடுத்த வருஷம் பகத்தில் கொண்டு வந்திருப்பாங்க 1850. தென் அதுக்கு அடுத்தபடியாக உதய்பூரில் கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தா 1852. தென் அதுக்கு அடுத்து தான் ஜான்சி 1853 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து நாக்பூரில் 1854 கொண்டு வந்திருப்பாங்க இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் திட்டத்தை. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ரிமைனிங் கண்டென்ட்டை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Stay focused. Bye.